கூடாது. போடுங்க. இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என் மகன் வச்சன காப்பாத்த போறேன். வாங்க வாங்க. இருங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம் போன் வருது. யாரு நேரத்துல? ஹலோ ஹலோ யாரு? குமார் 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 நந்தகுமார் பேசுறேன். என்ன நீ என்னாச்சு? யாருக்கா? யாரு நீ? நந்தகுமார் எங்க கிட்ட சிக்கிருக்கான். அவனை இப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். என்ன நீ ஆச்சு சொல்லுங்க. ஏய் என்னடா மெய்யே? நந்தகுமார் வச்சிட்டா ஆப்பு, உன்கிட்ட இருக்கிறவன் டூப்பு. யார் போன்ல? என்னாச்சு? யாருக்கா? என்னடா சொல்ற? உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அவனோட முகத்தறிய கிழிச்சு பார்க்கட்டு. சர்வேஷ் சர்வேஷ் இவன் நந்தகுமார் பேசுறானா? இவன் டூப்னு போன்ல எவனோ சொல்றான். இல்ல அவன் ஏதோ போய் சொல்றான். நீங்க உடனே அந்த மாஸ்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ பூமிகா பூமிகா இன்னும் லைன்ல இருக்கான் போல இருக்கு. ஹலோ என்னவா கண்ணு? நான் சொன்னதெல்லாம் உண்மையா கண்ணு? டேய் நீ எங்கடா இருக்க? உன்னை பிடிச்சு அதே இடத்துல கொன்னுடுவேன்டா உன்னை. அது முடியாத காரியம் கண்ணு. முதல்ல உன் முகத்துல நான் பூசி இருக்கிற கறியை அழிச்சிட்டு குடும்பத்தோட ஒப்பறை வையே. ஜோதிகாவை அனுப்பி வச்சு என்ன பிடிக்கலான்னு பாக்குறியா? உனக்கும் எனக்கும் நடந்த நாடகத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதோட ட்விஸ்ட் அடிச்சதும் நான் தான் கண்ணு. எப்படி ட்விஸ்ட்? டேய் உன்னை கண்ணு ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு கண்ணு. அதனால அடக்க ஒடுக்கமா பொம்பளை நடந்துக்க பாரு. உடனே என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம உன் தங்கச்சி ஜோதிகாவை எனக்கு கட்டி வச்சிரு. உன் மதன் மச்சானுக்கு எந்த சேதாரமும் இல்லாம உன் கைக்கு பத்திரமா கிடப்பான். அப்படி இல்லன்னு வையே, செய்குலி இல்லாம தூக்கல தொங்குவான். என்ன சொல்ற? உன்னை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் டேய் சொல்றா, அந்த நந்தகுமார் எங்கடா? ஒழுங்கு மரியாதை சொல்லு, இல்ல அடிச்ச கொன்னுடுவேன். அவன் எங்கடா இருக்கா சொல்லுடா. சார் என்ன மன்னிச்சுங்க சார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு பணம் கொடுத்தாரு சார். அதான் சார் அவர் மாதிரியே நடிச்சேன். என்ன விட்டுருங்க சார். வேற எதுவும் தெரியாது சார். சர்வேஷ் சர்வேஷ் ஐயா சர்வேஷ் 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 வேண்டாம் வாங்க. அக்கா அவனை விடுங்க. சர்வேஷ் அவனை விடுங்க. விட்டுங்க அவனை வாங்க. நீங்க ப்ளீஸ் சர்வேஷ் சொல்றது கேளுங்க வாங்க. அவனை புடிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் தான் சொல்றான்ல. போய்ட்டான். ஐயோ எப்படி ஏமாந்துட்டோம் பாருங்க. இதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டோம். அக்கா ஏன்க்கா அவனை விட சொன்னீங்க? நம்ம எப்படியாவது ஒரு வேளை இவனை பிடிச்சு ஸ்டேஷன் கொண்டு போய் நந்தகுமாருக்கு பதிலா இவன் தான் டூப் பண்ண அடிச்சான்னு சொன்னா ஏதாவது யூஸ் இருந்திருக்கும்ல. அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம தான் நந்தகுமார் மாதிரி ஆளை செட் பண்ணிருக்கோம்னு அந்த ஏசிபி நம்ம மேலே திருப்பி விடுவான். முட்டாள் ஆயிட்டோம். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்படி முட்டாள் ஆக்குவான்னு. கடைசி நேரத்துல இப்படி இப்படி ஏமாத்திட்டானே. விடு பூமிகா, ஏன் அதே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஒரு தடவை தப்பிக்கிறவன் இன்னொரு தடவை தப்பிச்சுட்டேவா இருப்பான்? ஏதோ இந்த தடவை தப்பிச்சிட்டான், அடுத்த தடவை மாட்டாம போயிட போறான். ஐயோ அம்மா, நான் ஜோதிகாவையும் சர்வேஷும் ஹனிமூன் காமிச்சு வச்சுட்டு அந்த நந்தகுமார பிடிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அவங்க ஹனிமூன் போகும்போது எப்படியாவது நந்தகுமார் பின்தொடர்ந்து போவான். அப்ப அவனுக்கு தெரியாம நானும் அவனை பின்தொடர்ந்து போயிட்டு அவனை பிடிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சுமா. அக்கா இதோட அவன் போயிட போறான். கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காம போயிடும். அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா அடுத்த தடவை அவனை பிடிக்கிறோம்க்கா. அடுத்த தடவை ஹலோ என்ன பூமிகா, என்ன மறுபடியும் பிடிக்கிறதுக்கு குடும்பமே சேர்ந்து பிளான் பண்றீங்க போல இருக்கு. டேய் நந்தகுமார்,
நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்க அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். பூமிகா முதல்ல போன கூட அவன நாக்கு புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். கூட போன. அம்மா ஏன் பூமிகா கேக்குறல? அவங்கள நீ ஏன் பேசிட்டு இருக்க? பொறுமையா இருக்கு. நீ அவங்கிட்ட ஒண்ணு பேசுற என்கிட்ட கூட நான் பேசுறேன். நான் தான் சொல்றேன்ல. டேய் என்னடா? என்ன பூமிகா ஆன்ட்டி ரொம்ப தான் துள்றாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. டேய் முதல்ல நீ அடங்கு. ஆ, என்ன பொம்பளைங்க கிட்ட வீரத்தை காட்டுறத முதல்ல நீ நிறுத்து. இங்க பாரு, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா எங்க வீட்டு ஆம்பளைங்க கிட்ட மோதி பாடுற பாக்கலாம். பூமிகா இந்த சவால் விடுற வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாம என் டீலுக்கு ஒத்துக்க. உங்க வீட்ல இந்த செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒருத்தன் இருந்தானே, அத சர்வீஸ், அவனை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஜோதிகாவை எனக்கு கட்டி வைக்கிற வேலையை பாரு. சரிடா சரி, பொண்டிக்கு பொண்டி நேர்ல நின்னு நீ சர்வீஸ் கிட்ட மோதி பாரு. நீ உயிரோட திரும்பி போவியா இல்லையான்னு அப்ப பாப்போம். இத பாரு, நான் சர்வேஷ் கூட மோதணுமா? பூமிகா முதல்ல அவங்க இருக்கானான்னு பாரு, அப்புறம் சவால் விடலாம். அவனை நான் ஏற்கனவே தூக்கிட்டேன் தெரியுமா? இங்கதான் பூச்சி மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சொல்றத நீ நம்பல? என்னக்கா ஜோதிகா, சர்வீஸ் எங்க? இவ்ளோ நேரம் இங்கதாங்க இருந்தாரு. இப்ப ஏதோ போன் வந்தது, பேசிட்டு வரேன்னு பக்கத்துல எங்க போயிருக்காரு. ஏன்கா? அக்கா அக்கா ஏன்கா கேக்குறீங்க? என்ன பூமிகா? என்னன்னு சொல்லு பூமிகா. அக்கா என்னக்காச்சு சொல்லு. அந்த நந்தகுமார் சர்வீஸ கடத்திட்டானா? சர்வேஷ், ஹலோ ஹலோ பூமிகா, ஹலோ. சர்வேஷ் கடத்திட்டானா? அம்மா என்னடா விளையாடுறியா? ஆமா, நான் தான் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுறதுக்காக அவனுக்கு போன் பண்ணி வெளியே வர வச்சேன். சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே தூக்கிட்டேன். இங்க பாரு பூமிகா, ஜோதிகா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்துக்கிட்டே இருப்பேன்டி. அது வரைக்கும் நீங்க நிம்மதியாவே வாழ முடியாது. அதனால நீ எனக்கு ஜோதிகாவை கட்டி வை. அது நடக்காதுடா, ஒரு நாளும் நடக்காது. அப்படின்னா சர்வேஷ் திரும்ப உயிரோடவே வரமாட்டான். அக்கா அக்கா அவனை இப்படியே பணமாக்கிடுறேன். டெட் பாடியை வேணா வந்து தூக்கிட்டு போங்க. டேய் என்னடா மிரட்டறியா? இதுல மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? உண்மையதான் சொல்றேன். வேணா சர்வேஷ் கிட்ட நீயே பேசு, எல்லாம் அவனே சொல்வான். பேசுவான், நீயே கேளு. டேய் வாடா, பேசு 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 பேசு. அக்கா பூமிகா கண்ணே கேட்டுக்கோ. பூமிகா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என்ன காப்பாத்திப்போம். இவன் சொல்றது கேட்டு நீங்க அடிப்படையாதீங்க. சர்வேஷ், அக்கா சர்வேஷ் கிட்ட நான் பேசுறேன். சர்வேஷ், ஐயோ கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க எல்லாம் அக்கா அக்கா கொடுங்கக்கா. நீங்க தைரியமா இருங்க சர்வேஷ். அக்கா அக்கா சர்வேஷ், சர்வேஷ் எங்க இருக்கீங்க சர்வேஷ்? நீங்க எப்படி போய் அவங்கிட்ட மாட்டீங்க? நீ கவலைப்படாத ஜோதிகா, எப்படியாவது இவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிருவேன். தப்பிப்பியா? அது எப்படிடா ஏன்ட்ட இருந்து தப்பிச்ச? அவன சர்வேஷ் போய்வியா? அப்புறம் போனா இருந்து போனமா தான்டா போடி. ஏய் தப்பியா? உன்னோட உனக்கு உரைக்கலல? நந்தகுமார், அவர் அடிக்காத. ப்ளீஸ் சொன்னா கேளு நந்தகுமார். அவர் அடிக்காத. நீ மட்டும் என் கையில கடிச்சு நான் வெட்டி கொலை பண்ணிடுவேன். இங்க பாரு பூமிகா, சும்மா இந்த வீரவசனம் பேசுறதெல்லாம் நிறுத்து. ஆனா உன வெட்டிடுவேங்கற, நீ வெட்டுறதுக்கு நான் என்ன காய்கறியா? உனக்கு உண்மையிலே சர்வேஷை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருந்தா என் திட்டத்துக்கு ஒத்துக்க. அம்மா என்னம்மா? அத விட்டுட்டு என்ன திரும்ப திரும்ப பிடிக்கணும்னு முயற்சி பண்ணான்னு வையே, அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்னடா நடக்கும்? மனைவியின் செயல் பிடிக்காததால் வாலிபர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. என்ன அக்கா இல்லனா
வயிற்று வலி தாங்காமல் போரூர் ஏரியில் வாலிபர் தற்கொலைன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல சர்வேஷ் படம் போட்டு வரும். சர்வேஷ் இதுல எது முக்கியம்னு நீயே பாத்துக்க. அக்கா என்னக்கா சொன்னா? என்ன சொல்றான் அவன்? என்ன சொன்னா? என்னடா துள்ற? போட்டனா வாய் தர. என்ன பூமிகா சொன்னா? அக்கா என்னக்கா? கவலைப்படாத. சரி சரி. என்ன பூமிகா இது? இந்த நரகாசுர நந்தகுமாரோட அக்கிரமம் பெரிய அக்கிரமமா இருக்கே. முதல்ல கல்யாண மண்டபத்துல என்ன கடத்தனா, அப்புறம் ஜோதிகாவை கடத்தனா, அப்புறம் ஒண்ணு. ஐயோ, மதன் மேல வேற பழிய போட்டுட்டா. இப்ப என்னடா சர்வேஷ கடத்தி வச்சிருக்கா. இவ அட்டுழியத்துக்குலாம் ஒரு முடிவே இல்லையா? அம்மா இருக்குமா, அந்த நரகாசுரனை துர்கா தேவி வதம் பண்ணி அழிச்ச மாதிரி நானும் அவனை அழிக்கிறேன். டாக்டர், எஸ், என் பேச்சுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து உடனே அமெரிக்கால இருந்து நீங்க கிளம்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வேற, நானே ஒரு போலி டாக்டர். உலகத்துல எங்கேயுமே டாக்டர் தொழில் பண்ண முடியல. நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் இங்க வந்தேன். சரி, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே, யார் அவரு, எங்க இருக்காரு? வாங்க. இவன் தான் டாக்டர். நான் விரும்பின ஜோதிகாங்கிற பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனோட நினைவுகளை தான் நீங்க சுத்தமா அழிக்கணும். இவன் பொண்டாட்டியை இவன் சுத்தமா மறந்துடணும். இவனுக்கு யாரையுமே அடையாளம் தெரியக்கூடாது. நான் விரும்பின ஜோதிகாவை நான் கல்யாணம் பண்ணணும். ஏதாவது பண்ணுங்க டாக்டர். என்ன அர்ச்சனா, என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் யோசனை பண்ணிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்க. அது வேற ஒண்ணும் இல்ல சக்தி. நந்தகுமார் பிடிக்க போட்ட ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் இந்த தடவை நந்துவை எப்படியாவது பிடிச்சிடலான்னு திட்ட போட்டேன். ஜோதிகாவும் சர்வேஷும் ஹனிமூன் போகும்போது எப்படி அந்த நந்தகுமார் அவங்கள ஃபாலோ பண்ணுவான், அவனை பிடிச்சிடலான்னு ஜோதிகா கழுத்துல ஸ்பை கேமரா வேற போட்டு அமிச்சேன். ஆனா அந்த நந்து நம்மளை விட புத்திசாலித்தனமா அவன மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி அவனை அங்க அமிச்சிட்டு இவன் தப்பிச்சிட்டான். அவன் தப்பிச்சு போனதை பத்தி கூட நான் வருத்தப்படல. அவனை நான் எப்படியும் பிடிச்சிருவேன். ஆனா அவன் சர்வீஸும் கடத்திட்டு போயிட்டான். என்ன ஆச்சுன்னு சொல்ற? சர்வேஷ கடத்திட்டானா? ஆமா சக்தி, பூமிகா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நந்தகுமார் அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக தொடர்ந்து யாரையாவது ஒருத்தர் கடத்திட்டே இருக்கான். ஒரு பெரிய சவாலா இருக்கான். அந்த நந்தகுமார் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இப்படி எல்லாரையும் கடத்திட்டு இருக்கான். மதனை வேற ஜெயில போட்டு எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு இருக்கான். உனக்கு இருக்கிற பவர் என்கிட்ட இருந்தா நான் அவன் ஒரு நொடியில என்கவுண்டர்ல போட்டிருப்பேன். நீ தான் அவன் விஷயத்துல ரொம்ப சாஃப்டா மூவ் பண்ற. எனக்கு பவர் இருக்கிறதுனால எதையும் எடுத்து கவுத்தன் செய்ய முடியாது. போலீஸ் ரெக்கார்ட் படி நந்தகுமார் செத்து போயிட்டான். போலீஸை வச்சு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அந்த தைரியத்துல தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் இனிமே சும்மா விடக்கூடாது. எதா இருந்தாலும் சட்டப்படி தான் செய்யணும். அவசரப்படக்கூடாது. இப்படி நினைச்சு நீ பயப்படுறதுனால தான் நம்ம யாராலையும் அவனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு அவன் தலைமறைவாவே இருக்கான். இருக்கட்டுமே, எவ்வளவு நாள் தான் தலைமறைவா இருப்பான்? என்னைக்காவது ஒரு நாள் வெளில வந்துதானே ஆனோம். அது வரைக்கும் அவனை பிடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? அவன் கையில கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அதுக்குள்ள மதனை தூக்கில போட்டுடுவாங்க. ஒரு நிரபராதியை தூக்கில போடுற நேரத்துல உன் சட்டம் வந்து மதனை காப்பாத்துமா? சொல்லு அர்ச்சனா.
இது வரைக்கும் எத்தனையோ நிரபராதிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் சட்டம் வந்து காப்பாத்தல? நாம தான் சட்டத்தை கண் திறந்து பார்க்க வைக்கணும். இப்ப நீ என்ன சொல்ல வர? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் உண்டு. நாம தான் இந்த சட்டத்தை காப்பாற்றணும். நிரபராதி நிச்சயமா தண்டிக்கப்படக்கூடாது. அதனால சட்டத்தை நாம நம்ம கையில எடுத்துக்க முடியாது. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒன்னு மாதிரி பவர்ல நான் இருந்தா அவனை எப்பவும் சுட்டு பொசுக்கிருப்பேன். நீதான் அவனை உயிரோட பிடிக்கணும்னு சொல்ற. அதுவே தப்பு. இத்தனை பேருக்கு இடைஞ்சல் கொடுக்கிற ஒரு அயோக்கியன் உயிரோட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அவனால யாருக்கு என்ன லாபம்? உனக்கு பவர் இருக்கு, சுட்டு பிடிக்க அதிகாரம் இருக்கு. நீ அதை பயன்படுத்த வேண்டியதானே? இல்ல, அது தப்பு. என் பவரை தப்பா பயன்படுத்த மாட்டேன். இப்படியே சொல்லிட்டு கடைசியில அவன் ஒன்னையும் என்னையோ தான் கடத்த போறான். விட்டா அதை கூட செய்ய தயங்க மாட்டான். அவனை பிடிக்கணும்னா ஃபோர்ஸ் தேவைப்படுது. அது உன்கிட்ட இல்ல. நீ ரொம்ப சாஃப்டா டீல் பண்ற. நீ என்கிட்ட விடு, அதை நான் பாத்துக்கிறேன். இந்த நந்தகுமாரோட விஷயத்துல இவ்வளவு சாஃப்டா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் வழிதான் சரி. என்ன வழி? கத்திக்கு கத்தி, ரத்தத்துக்கு ரத்தம். அவனை சுட்டு கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி போட்டு மதனை காப்பாத்துறது தான் சிறந்த வழி. உன் துப்பாக்கி எனக்கு தேவைப்படுது. அதை என்கிட்ட கொடு. அது மதன் உயிரை காப்பாத்த பயன்படட்டும். மதனை எப்படியாவது தூக்கு தண்டனையிலேருந்து காப்பாற்றணும்னு நீ ஆவேசப்பட்டு பேசுற. நீ நினைக்கிறது சரிதான். அதனால துப்பாக்கியெல்லாம் உன்கிட்ட கொடுக்க முடியாது. சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். மதனை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே வேதாந்தம் பேசிட்டே இரு. கடைசியில உன்னையும் நான் தான் காப்பாற்ற வேண்டி வரும். எதுக்காகடா என்ன கட்டி போட்டு வச்சிருக்க? எல்லாம் உன் நல்லதுக்காக தாண்டா. கட்ட ஊத்துறான் நந்தகுமார். உணர்ச்சி வசப்படாத. உன்னை விடுறதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமெரிக்கால இருந்து டாக்டர் வரவழைச்சிருக்கேன். என்னது? இவரு டாக்டரா? இவர் எதுக்குடா இங்க வந்திருக்காரு? குட் கொஸ்டின். உனக்கு ட்ரீட்மெண்ட் தரதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை நீ தெரிஞ்சுக்கோ. என்னடா பாக்குற? உனக்கு பழைய நினைவு எதுவுமே திரும்ப வராத மாதிரி உனக்கு கத்தியின்றி ரத்தமின்றி லேசர் ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. இந்த ட்ரீட்மெண்ட்டை உனக்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி ஜோதிகா உன் ஞாபகத்திலே இருக்க மாட்டா. நீ யாருன்னு உனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நீ என் கைப்பாவை. நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்ப. சொந்த புத்தி இல்லாத ஒரு சடலமா தான் நீ மாற போற. நந்தகுமார் வேணா, ஒழுங்கு அவுத்து விடுறா. உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் உன் பொண்டாட்டி ஜோதிகாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ போறேன். அவுத்து விடுறா. போதுமா? காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? நந்தகுமார், நீ தான் ஆசீர்வாதம் பண்ணி அச்சதை போட போற. உன்னை கொன்னுடுவேன்டா உன்னை. இப்போ உனக்கு ஆபரேஷன் பண்ணலாமா? டேய் நந்தகுமார், டேய் கட்ட விடுறா. என்னடா துள்ற? டாக்டர் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவனை என்ன பண்ணுங்க பண்ணுங்க. கொன்னுடுவேன்டா உன்னை. டேய் டேய் எங்கடா? டேய் டேய் விடுறா. வேணா டாக்டர், சரி விடாதீங்க. வேணா. மருந்து ஸ்பீடா வேலை செய்து போல இருக்கு. அதுக்குள்ள வாங்கிட்டா. இந்த கட்டை அவுத்து விட்டுருங்க. அப்படி தூக்கு. சேர போடா. ஒரு நிமிஷம். கொஞ்சம் நல்லா நல்லா உட்காருங்க. திருப்பி
நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நினைவுகள் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார் கங்க்ராச்சுலேஷன். 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.